ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். ஒரு மவுஸ் ஒரு கீபோர்டை வச்சு 4 கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 4 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் 3, 2 அந்த மாதிரி கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸும் வந்து ஒரே நெட்வொர்க், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இல்லைன்னா ஒரே வைஃபை நெட்வொர்க்குள்ளே இருந்தால் இதை யூஸ் பண்ண முடியும். இதுக்கு தனியாக ப்ளூடூத் மவுஸ் கீபோர்டு இல்லைன்னா ஒயர்லெஸ் மவுஸ் கீபோர்டுன்னு தேவையில்லை. நீங்கள் ஒயர்லெஸ் மவுஸ் கீபோர்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒயர்டு மவுஸ் கீபோர்டு கூட யூஸ் பண்ண முடியும். இதில் வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஃபைல்ஸ் 100 MB வரைக்கும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் பக்கத்துலேயே நீங்கள் மவுஸ் கொண்டு போனீங்கன்னா அதில் வந்து அது என்ன பண்ணுன்ற அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். மெயினாக அதில் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் சுவிட்ச் ஆகணுன்னா ஜஸ்ட்டு மவுஸை நீங்கள் ட்ராப் பண்ணாலும் சுவிட்ச் ஆகும். இல்லைன்னா நம்ம ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இருக்குது. F1, F2, F3, F4 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1, 2, 3, 4 அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. நீங்கள் அதை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு டெஸ்கில் வந்து ரொம்ப ஸ்பேஸு சேவ் பண்ணும். உங்களுக்கு மல்டிபிள் மவுஸ் கீபோர்டெல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்னொரு மிஷினை வந்து அதோட சிஸ்டம் நேம் வச்சு கனெக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் அதை ஐபி வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐபி மேப்பிங்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸில் அதில் போய் மிஷினோட ஐபி அதோட நேமும் கொடுத்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சிஸ்டம் நேம் வச்சு கனெக்ட் பண்ண முடியும். ரொம்ப ரேர் எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஐபி வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டம் நேம் பக்கத்தில் ஐபி கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தாலே உங்களுக்கு அது ஒர்க் ஆகிடும். நீங்கள் வந்து சிஸ்டமை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 ரோ ஆப்ஷன்ஸ் இல்லை 4 ரோ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் டெஸ்கில் வந்து எந்த பொசிஷனில் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி கூட உங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து எது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வரணும் இல்லை ரெண்டாவது எது கம்ப்யூட்டர் வரணும் அந்த மாதிரி கூட ட்ராக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கூட வைக்கலாம். ஹாரிசாண்டல் மோட்லேயும் வைக்கலாம், வெர்டிக்கல் மோட்லேயும் நீங்கள் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். சிஸ்டமை வந்து ஸ்க்ரீனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொன்றுக்கு வந்து ஸ்வாப் பண்ணி இல்லை மூவ் பண்ணி மாற்ற முடியும். ஸோ அது கான்ஃபிகர் பண்ணும்போது மட்டும்தான் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பவர்டாய்ஸ் டூல்ஸ் கிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதிலேயே வந்து மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸ் இருக்கும். இல்லைனா நீங்கள் தனியாக வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே சைமல்டேனியஸாக யூஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஒன்று கிட்டில் இருக்கணும், இல்லைனா தனியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எரர் வரும், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் போய்க்கோங்க. அதில் போய் மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட் லிங்க் மைக்ரோசாஃப்டோட லிங்க் வரும். அந்த பேஜில் போய் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அதை நோ கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு 2 கம்ப்யூட்டர்ஸையும் வந்து ஒரே ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து எந்த மிஷின்லேருந்து மற்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற செக்யூரிட்டி கீயை தான் வந்து மற்ற கம்ப்யூட்டர்ஸ்லையும் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கோ த்ரூ செட்டப் எக்ஸ்பீரியன்ஸுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கம்ப்யூட்டர் 2லேருந்து 1 கண்ட்ரோல் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு அந்த செக்யூரிட்டி கீயை டைப் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் 2ல் இருக்கிற அந்த செக்யூரிட்டி கீயை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிஷின் நேம், கம்ப்யூட்டர் நேமையும் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் 2ஓட நேமை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து கர்சர் மூவ் பண்ணி காட்டுறேன். 2 ஸ்க்ரீன்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கர்சர் மூவ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபைல் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர்டாய்ஸ் டூல் கிட்டில் இருக்கிற மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸும் இல்லை தனியான அப்ளிகேஷனையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாக்கெட் எரர் அடிக்கும். அது எதனாலன்னா
2 அப்ளிகேஷனும் ஒரே சாக்கெட்டை தான் யூஸ் பண்ணும். அதனால் அது கான்ஃபிகர் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்று வந்து மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி கிட்டில் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் பவர் டாய்ஸ் கிட்டை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். இது 2ல் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் இந்த எரர். ஓகேவா? நான் வந்து பவர் டாய்ஸை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது அழகாக ஒர்க் ஆகும் பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். எதர் பவர் டாய்ஸ் இல்லைன்னா மவுஸ் வித்தவுட் பார்டர்ஸ் தனியாக இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். அப்படின்னா ஏதாவது ஒன்றில் ஒர்க் ஆகும். ஓகேவா? இன்னொரு எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மிஷினை வந்து விபிஎனில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. சிஸ்கோ விபிஎன் டூல் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு மிஷினில் வந்து விபிஎன் இல்லைன்னா அந்த விபிஎன் கனெக்ட் பண்ணியிருக்கிற மிஷினை வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது இந்த டூல் வச்சு. அப்போ அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் சிஸ்கோ விபிஎன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஓப்பன் கனெக்டர்ன்ற ஒரு விபிஎன் டூல் இருக்குது. அந்த டூல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.